உணவான கூல் ரெசிபிஸ் நம்ம 6 பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு எபிசோட் 4ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1/2 கப் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. குக்கர்ல 2 கப் தண்ணி ஊத்தி, தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த புழுங்கல் அரிசியை நம்ம அதுல சேர்த்துட்டு நல்லா வேக விடணும். சாப்பாடு வந்து 3/4 பதி வெந்ததுக்கு அப்புறமா 1 கப் ராகி மாவை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு 1 கப் தண்ணியை சேர்த்துட்டு கட்டி இல்லாம இந்த மாதிரி கரைச்சிட்டு நல்லா வெந்துட்டு இருக்கிற சாதத்துல நம்ம ஊத்திடணுங்க. களிக்குச்சி வச்சியோ அல்லது கரண்டி வச்சியோ நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி கெட்டியாகி வந்துடும். மூடி போட்டு லோ ஃபிளேம்ல 5 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஓபன் பண்ணிட்டு திரும்ப நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 முறை வந்து நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கணும். ஏன் வந்து ஹைல வச்சு நம்ம வேகலன்னா அடி பிடிச்சிரும், நான் தீஞ்சு போயிடும். நமக்கு பானையில கலர்ற மாதிரி இல்ல, நம்ம குக்கர்ல செய்யறோம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கரண்டியா எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டி நம்ம தண்ணியில நம்ம போட்டு வச்சுட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுறலாங்க. மறுநாள் வந்து காலையிலயோ அல்ல மதியமோ நமக்கு தேவைப்படும் போது உருண்டையை எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அது கூட மோர் சேர்த்துக்கலாம் அல்ல தயிர் சேர்த்துக்கலாம். நான் இப்போ மோர் சேர்த்துறேன். சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து குடிச்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுட்டி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.